மகாராஷ்டிரா மாநிலம் புனே அருகே கோயிலுக்கு பக்தர்களை ஏற்றி சென்ற வேன் 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 10 பேர் உயிரிழந்தனர். புனே அருகில் உள்ள பபல்வாடி கிராமத்தைச் சேர்ந்த 40 பேர் வேனில் மகாதேவ் குண்டேஸ்வர் கோயிலுக்கு சென்றனர். மலைப்பகுதியில் வேன் சென்று கொண்டிருந்த போது 30 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்கள் அருகில் உள்ள வெவ்வேறு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவத்திற்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிவாரண உதவி அறிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள மதுபான பாரில் தமிழக இளைஞர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் பாரின் உரிமையாளர் உள்ளிட்ட 7 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் உள்ள பாரில் கடந்த சனிக்கிழமை பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்கு சென்ற தமிழக இளைஞர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் 7 பேரை கைது செய்துள்ளனர். முன்னதாக பாரின் உரிமையாளர் ராஜ்குமார் மற்றும் ஊழியர் அசோக் ராஜா ஆகிய இருவரை கொலை நடந்த இடத்திற்கு அழைத்து சென்ற போலீசார் கொலை சம்பவத்தை நடித்து காட்ட வைத்தனர். அதனைத் தொடர்ந்து மோதலின் போது பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பாரிலிருந்து பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி ரெஸ்டோ பாரில் சென்னை மாணவர் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட நிலையில் 13 பார்களின் உரிமம் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சிவகங்கையை சேர்ந்த மோஷிக் சண்முகப்பிரியன் சென்னையில் தனியார் கல்லூரியில் விஷுவல் கம்யூனிகேஷன் படித்து வந்தார். இவரது நண்பர் ஷாஜனின் பிறந்த நாளை கொண்டாட புதுச்சேரி ரெஸ்டோ பார் சென்றபோது அரசியல் கட்சி பிரமுகரின் குடும்ப உறுப்பினரான இளம்பெண் ஒருவரை அவர்கள் இடித்ததாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட தகராறில் பார் ஊழியர் கத்தியால் குத்தியதில் சண்முகப்பிரியன் உயிரிழந்தார். ஷாஜன் தீவிர சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக பார் உரிமையாளர் ராஜ்குமார் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாருக்கும் சீல் வைக்கப்பட்டுள்ளது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.